வணக்கம் and welcome back to Crickall's YouTube channel. Still இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனடியா பாருங்க. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டாடா ஐபிஎல் 2024 நாலாவது மேட்ச் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் வெர்சஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ். இந்த பர்டிகுலர் ரெண்டு டீமும் தான் நேருக்கு நேர் மோதிக்க போறாங்க. இந்த பர்டிகுலர் மேட்ச் 24 மார்ச் மதியம் 3:30க்கு சவாய் மன்சிங் ஸ்டேடியம் ஜெய்ப்பூர்ல தான் மேட்ச் நடக்க போகுது. ஒரு டபுள் ஹெட்டர் மேட்ச். இந்த மேட்ச் மதியம் 3:30க்கு ஸ்டார்ட் ஆக போகுது. அண்ட் தென் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் பொறுத்த வரைக்கும் ஐபிஎல்ல ஓவராலா ரெண்டு சீசன் மட்டும் தான் பிளே பண்ணிருக்காங்க. அந்த ரெண்டு சீசனுமே அவங்க பிளே ஆஃப்குள்ள வந்திருக்காங்க. அண்ட் தென் ராஜஸ்தான் ராயல்ஸ் பொறுத்த வரைக்கும் சஞ்சு சாம்சன் தலைமையில அவங்க களமிறங்க போறாங்க. இந்த டீமை பொறுத்த வரைக்கும் ஜாஸ் பட்லர், எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால், அண்ட் தென் ரவிச்சந்திரன் அஸ்வின், அண்ட் தென் யஸ்வந்தர் சகல், இந்த மாதிரி நிறைய லெஜண்ட் பிளேயர்ஸ் இந்த டீம்ல விளையாட போறாங்க. ஸோ கண்டிப்பா ரெண்டு டீமுமே அனல் பறக்கிற போட்டியா தான் இருக்கும். ஸோ இந்த பர்டிகுலர் மேட்சுக்கான ஃபுல் ப்ரிவியூ எல்லாமே நம்ம இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். பிஃபோர் வாட்சிங் திஸ் ப்ரிவியூ வீடியோ உங்களுக்கு ஸ்மால் லீக்கான டீம், கிராண்ட் லீக்கான டெமோ டீம், அண்ட் தென் பிளேயர்ஸ்க்கான டிப்ஸ், இந்த மாதிரி ஃபேண்டசி ரிலேட்டடான எல்லா இன்ஃபர்மேஷனுமே முழுக்க உங்களுக்கு ஃப்ரீயாவே வேணும் அப்படின்னா மறக்காம நம்ம டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் ஹாஃப் அன் அவர்ல ஸ்மால் லீக்கான டீமோ கிராண்ட் லீக்கான டெமோ டீமோ நம்ம ஃப்ரீயாவே ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். எந்த ஒரு பிரைமுமே பண்ணல. ஸோ இந்த மாதிரி ஒரு பேஸ் டீம் கொடுத்துட்றோம் அப்படின்னா இந்த டீம் உங்களுக்கு சேஃபா இருக்கு, இந்த டீமை யூட்டிலைஸ் பண்ணி பிளே பண்ணா நம்மளால ப்ராஃபிட் எடுக்க முடியும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா சேஃப் இதே டீமை யூஸ் பண்ணி நீங்க பிளே பண்ணுங்க. அதர்வைஸ் ஏன்னா ஃபேண்டசி வைஸ் உங்களுக்கும் ஒரு சில நாலேஜஸ் இருக்கு. ஸோ இதுல இருந்து ஏதோ ஒரு சில பிளேயரை சேஞ்ச் பண்ணி பிளே பண்ணா ப்ராஃபிட் எடுக்க முடியும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கூட உங்க மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி 1 or 2 பிளேயர்ஸை நீங்க சேஞ்ச் பண்ணி கூட பிளே பண்ணி பாருங்க. கண்டிப்பா எவ்ரி மேட்ச் உங்களால ப்ராஃபிட் எடுக்க முடியும். நம்ம டெலிகிராம் சேனலுக்கான லிங்க் நாங்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் எடுத்து நம்மளோட அஃபீஷியல் சேனல்ல நீங்க கரெக்டா நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ மேட்ச் பொறுத்த வரைக்கும் எங்க நடக்க போகுது அப்படின்னா சவாய் மன்சிங் ஸ்டேடியம் ஜெய்ப்பூர்ல தான் மேட்ச் நடக்க போகுது. ஜெய்ப்பூர் கிரவுண்ட் பொறுத்த வரைக்கும் பவுலிங் ஃப்ரெண்ட்லி ட்ராக்கா தான் இருந்திருக்கு. அதுவும் பர்டிகுலர்லி போத் ஃபேசர்ஸ் அண்ட் தென் ஸ்பின்னர்ஸ் ரெண்டு பேர்த்துக்குமே ரொம்ப சப்போர்ட்டிவான வென்யூவா தான் இருந்திருக்கு. இந்த வென்யூல இது வரைக்கும் ஒரே ஒரு மேட்ச் மட்டும்தான் ஐபிஎல்ல 200+ ரன் அடிச்சிருக்காங்க. அதுல ஒரே ஒரு பேட்ஸ்மேன் மட்டும்தான் 100 ரன்னர் ஸ்கோர் இண்டிவிஜுவலா ரெஜிஸ்டர் பண்ணிருக்காரு. இந்த வென்யூ பொறுத்த வரைக்கும் பவுண்டரிஸ் ரொம்ப லாங். ஸோ அதனால பேட்டர்ஸ் ரொம்பவே ஸ்ட்ரகிள் ஆவாங்க. ஸோ ஃபேசர்ஸ் அண்ட் தென் ஸ்பின்னர்ஸ்க்கு அதிகப்படியான சப்போர்ட்டிவா இருந்திருக்கு இந்த வென்யூல இது வரைக்கும். ஸோ அண்ட் தென் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் பொறுத்த வரைக்கும் 159, அண்ட் தென் செகண்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் அப்படின்னா 145. ஸோ ரெண்டு டீமோட ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட்ஸ் ஓவராலா 3 மேட்ச் பிளே பண்ணிருக்காங்க. அதுல ராஜஸ்தான் 2 மேட்சும் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் ஒரு மேட்சும் வின் பண்ணிருக்காங்க. ஸோ லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் கூட கம்பாரிசன் பண்ணும்போது ராஜஸ்தான் ராயல்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ராங்கஸ்ட் சைடா தெரியுறாங்க. ஸோ இந்த வென்யூ பொறுத்த வரைக்கும் ஓவராலா 52 மேட்சஸ் நடந்திருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் பேட் பண்ண டீம் 18 மேட்சும், சேஸ் பண்ண டீம் 34 மேட்சும் வின் பண்ணிருக்காங்க. ஸோ அதிகப்படியான சான்ஸ் சேஸ் பண்ண டீம் தான் இந்த வென்யூல வின் பண்ணிருக்காங்க. ஸோ டாஸ் வின் பண்ற டீம் அதிகமா சேசிங் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ பவுலிங்ல ஃபேஸ் பவுலர்ஸ் அண்ட் தென் ஸ்பின்னர்ஸ்க்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அண்ட் தென் செகண்ட் இன்னிங்ஸ்ல சேஸ் பண்ணக்கூடிய டீம்ல இருந்து பேட்டர்ஸ்க்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க டீமை பிக் பண்ணுங்க. கண்டிப்பா ப்ராஃபிட் எடுக்க முடியும். அண்ட் தென் இது எல்லாமே நீங்க தெரிஞ்சுக்கிட்டு எந்த மாதிரி ஃபேண்டசி சைட்ல நீங்க பிளே பண்ண போறீங்க அப்படிங்கிறது தான் நிறைய யூசர்ஸ்க்கு இருக்க மிகப்பெரிய கேள்விக்குறி. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு முறை ஸ்போர்டசி ஆப்பை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஸ்போர்டசி ஆப்போட அட்வான்டேஜஸ் என்ன அப்படிங்கறத நான் அடுத்தடுத்து சொல்றேன். இப்போ நம்ம T20 ஐபிஎல் நடந்துட்டு இருக்கு. அந்த ஐபிஎல்ல சீரிஸ் லீடர் போர்டு விட்டுருக்காங்க. அதுல நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. அதுல ஃபர்ஸ்ட் பிரைஸா வரீங்க அப்படின்னா மாருதி ஸ்விஃப்ட் கார் உங்களுக்கு பிரைஸா கொடுக்குறாங்க. செகண்டா வரீங்க அப்படின்னா 2 லட்சம் ரூபாய், அண்ட் தேர்டா வரீங்க அப்படின்னா 1 லட்சம் ரூபாய், அண்ட் தென் 75,000 ரூபாய், இந்த மாதிரி 50 பேருக்கு ஓவராலா பிரைஸ் அமௌண்ட் கொடுக்குறாங்க. சரி, 1000 பேர்த்துக்கு ஓவராலா பிரைஸ் அமௌண்ட் கொடுக்குறாங்க. ஸோ இதுல நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணி அமௌண்ட் ஏர்ன் பண்றது இல்லாம எக்ஸ்ட்ராவா உங்களுக்கு ஸ்போர்டசி ஆப்ல என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்கு அப்படிங்கறத சொல்றேன். ஸ்மால் லீக்கு ரொம்பவே பெஸ்டான ஆப். நீங்க என்ன கிராண்ட் லீக்ல பிளே பண்றீங்க அப்படின்னா ட்ரீம் லெவனை ப்ரிஃபர் பண்ணலாம். இட்ஸ் நாட் அன் இஷ்யூ. ஆனா இன்னும் நீங்க ஸ்மால் லீக்ல ட்ரீம் லெவன்ல பிளே பண்ற யூசர் அப்படின்னா தயவு செஞ்சு அந்த தவறை எகைன் பண்ணாதீங்க. ஏன்னா நீங்க ஸ்போர்டசி ஆப்போட என்ட்ரி ஃபீஸையும் அண்ட் தென் நீங்க ட்ரீம் லெவனோட என்ட்ரி ஃபீஸையும் கம்பேரிசன் பண்ணி பாருங்களேன். அது பர்டிகுலர்லி ஸ்மால் லீக்ல ஒவ்வொரு கான்டெஸ்ட்டுக்குமே அவங்களால 100 ரூபாயில இருந்து 200 ரூபாய் வரைக்குமே சேவ் பண்ண முடியும். ஒரு கான்டெஸ்ட்டுக்கே இவ்வளவு சேவ் பண்ண முடியுது அப்படின்னா ஒரு மேட்சுக்கு 4 கான்டெஸ்ட் பிளே பண்றோம் அப்படின்னா 1000 ரூபாய் வரைக்குமே சேவ் பண்ண முடியும். அண்ட் தென் எந்த ஒரு ஜிஎஸ்டியுமே கிடையாது. இதை விட மிகப்பெரிய அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னா
நம்மளோட ஒரு கஸ்டமர் கேர்ல நம்ம பேசணும் அப்படின்னா நம்மளோட லாங்குவேஜ் தமிழ்லயே பேசி நம்ம குறைகளை சரி பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப சூப்பரான 24/7 இன்ஸ்டன்ட் வித்ட்ரா ஆப்ஷன் இருக்கு. ஸோ இதெல்லாம் விட ஃபேண்டசில நான் ஈஸியா சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு பாப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஆப்ல ஒரு 5 பிளேயர்ஸ் மேட்ரியா கொடுத்துருப்பாங்க. நம்ம அதுல இருந்து ஒரே ஒரு பிளேயரை மட்டும் பிக் பண்ணாலே போதும். ஸோ அந்த பிளேயரும் நம்ம ஆப்போனன்ட் பிக் பண்ண பிளேயர்ஸோட பாயிண்ட்ஸ் அதிகமா இருந்தால் நம்ம இந்த கண்டெஸ்டோட வின்னர் ஈஸியா நம்ம அமௌண்ட் ஏர்ன் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப சூப்பரான ஆப். ஒரு முறை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, நீங்களே பெட்டர் ரிசல்ட்டை ஃபீல் பண்ணுவீங்க. ஸ்பாட்டிஃபை ஆப்போட லிங்க் நாங்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் எடுத்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்வைட் கோட் கிரிகால்ஸ். ஓகே டூட்ஸ், இப்போ ரெண்டு டீமோட ப்ராபபிள் பிளேயிங் லோன் பார்த்துருவோம். ராஜஸ்தான் ராயல்ஸ் சைடு வந்துட்டோம் அப்படின்னா எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால், ஜாஸ் பட்லர் ரெண்டு பேர் தான் இன்னிங்ஸ் ஓபன் பண்றாங்க. லெஃப்ட் அண்ட் ரைட் காம்பினேஷன்ல வர போறாங்க. அண்ட் தென் நம்பர் 3ல சஞ்சு சாம்சன், and then number 4 Roman Powell, and then Simran Hetmeyer, Riyan Parak, Ravichandran Ashwin, Trent Bolt, Yashwandar Chahal, Avesh Khan, Kuldeep Singh. This Rajasthan Royals oda probable playing 11 in the particular team oda bowling strategy adin eduthu apna Kuldeep Singh 1, Avesh Khan 2, Yashwandar Chahal 3, Trent Bolt 4, Ravichandran Ashwin 5. So இந்த மாதிரி 5 bowler தான் வர போறாங்க. இந்த 5 பேருமே மோஸ்ட்லி 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ இந்த 5ல ட்ரெண்ட் போல்ட் அண்ட் தென் குல்தீப் சன் ரெண்டு பேர் தான் இனிஷியலா நியூ பாலர் ஸ்டார்ட் பண்ண போறாங்க. டெத் ஓவர் பொறுத்த வரைக்கும் ட்ரெண்ட் போல்ட் அண்ட் தென் ஆவேஸ் கான் இவங்க ரெண்டு பேரும் டெத்ல போல் பண்றதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. அண்ட் தென் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் சைடு வந்துட்டோம் அப்படின்னா தேவ்தத் படிக்கல் அண்ட் தென் குடன் டிகாக் ரெண்டு பேர் தான் இனிஷியலா இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. சப்போஸ் டிகாக் உள்ள பிளே பண்ணல அப்படின்னா கைல் மேயர்ஸ் உள்ள பிளே பண்றதான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அண்ட் தென் நம்பர் 3ல மார்க்கஸ் ஸ்டோனிஸ், and then KL Rahul, Nicholas Puran, Ayush Padoni, Krunal Pandya, Mohsin Khan, Ravi Bisnoy, Shivam Mave, Samar Joseph அல்லது நவீன் உல்கர். இதான் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் ஓட ப்ராபபிள் பிளேயிங் 11. இந்த டீமோட bowling strategy அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா சமர் ஜோசப் 1, சிவம் மாவி 2, ரவி பிஸ்னாய் 3, மோசின் கான் 4, குருணல் பாண்டியா 5, மார்க்கஸ் ஸ்டோனிஸ் 6. இந்த மாதிரி 6 பவுலரோட தான் வர போறாங்க லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ். இதுல அதிகப்படியான ஓவர் யாரெல்லாம் கம்ப்ளீட் பண்ணுவாங்க அப்படின்னா குருணல் பாண்டியா 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணதான சான்ஸ் இருக்கு. அண்ட் தென் ரவி பிஸ்னாய் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணதான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. சோமர் ஜோசப் அல்லது நவீன் உல்கர் யார் உள்ள பிளே பண்ணாலும் அவங்க 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணதான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஆல்மோஸ்ட் 12 ஓவர் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. பேலன்ஸ் இருக்கு 8 ஓவரை மோசின் கான் அண்ட் தென் சிவம் மாவி அண்ட் தென் மார்க்கஸ் ஸ்டோனிஸ் இவங்க 3 பேரும் ஷேர் பண்ணி பவுல் பண்ற மாதிரி தான் பவுலிங் ஸ்ட்ராட்டஜில பவுல் பண்ணுவாங்க. இதுல நம்பர் 3ல மார்க்கஸ் ஸ்டோனிஸ் வரனால இம்பாக்ட் பிளேயரா தீபக் ஹூடா உள்ள வந்து பேட்டிங் ஆறதுக்கான சான்ஸ் இருக்கு. அவர் நம்பர் 3, நம்பர் 4, நம்பர் 5 இதுல எந்த டவுன்ல வேணாலும் தீபக் ஹூடா உள்ள இம்பாக்ட் பிளேயரா வந்து பிளே பண்றதோட பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம கிராண்ட் லீக்கு எந்தெந்த பிளேயர்ஸ்க்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம், அதுல பர்டிகுலரா கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு யாரெல்லாம் எலிஜிபிளா இருப்பாங்க அப்படிங்கிற எல்லாமே நம்ம இந்த வீடியோல டெப்தா பார்க்க போறோம். நீங்க மோஸ்ட்லி வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஏன்னா உங்களுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய விதமான ஐடியாஸ் கிடைக்கும். ஏன்னா நான் ஒரு சில பிளேயர் அவங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லாம் சூட்டபிளா இருப்பாங்க, ஒரு சில பிளேயர் செகண்ட் இன்னிங்ஸ் தான் சூட்டபிளா இருப்பாங்க அப்படின்னு நான் டிஃபைன் பண்ணி சொல்லியிருப்பேன். ஸோ அதை நீங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாம பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய விதமான ஐடியாஸ் கிடைக்கும். அதை வச்சு டீமை பிக் பண்ணுங்க, கண்டிப்பா ப்ராஃபிட்டும் எடுக்க முடியும். இப்போ கிராண்ட் லீக் பொறுத்த வரைக்கும் நம்ம எந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜில இந்த பர்டிகுலர் மேட்சுக்கு போகலாம் அப்படின்னா நான் ஆல்ரெடி சொல்ற மாதிரி தான் கிராண்ட் லீக்ல பிளே பண்றீங்க அப்படின்னா 6ல இருந்து 8 பிளேயரை சேஃபா மூவ் ஆன் பண்ணுங்க. அந்த சேஃப் ஆப்ஷன் எதெல்லாம் அப்படின்னா ஒன்று அவங்க ஆல்ரவுண்டராக இருப்பாங்க, டியூவல் ஆப்ஷன் இருக்கக்கூடிய பிளேயராக இருப்பாங்க. அண்ட் தென் அவங்க பேட்டிங்ல டாப் ஆர்டர்ல வரணும், ரீசெண்டாக நல்ல ஒரு ஃபார்ம்ல இருக்கணும். பவுலராக இருக்காங்க அப்படின்னா அவங்க 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணணும், அதுல 1 or 2 ஓவர் டெத்லியாச்சும் பவுல் பண்ணணும். அண்ட் தென் விக்கெட் கீப்பராக இருக்காங்க அப்படின்னா அவங்க பேட்டிங்ல டாப் ஆர்டர்ல வரணும். ஸோ இந்த 4 ஆப்ஷன்ல எந்தெந்த ஆப்ஷன் யார் யாருக்கு பொருந்தோ அவங்க எல்லாருமே கொஞ்சம் சேஃப்ல வரக்கூடிய பிளேயர் தான். ஸோ அதுல நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி யார் யாருக்கெல்லாம் கொடுக்க போறோம் இந்த பர்டிகுலர் மேட்ச் அப்படிங்கிறத அடுத்து பார்ப்போம். அண்ட் தென் பேலன்ஸ் இருக்க ஒரு 5ல இருந்து 3 பிளேயரை மட்டும் எவரி மேட்ச் நீங்க ரிஸ்க் எடுங்க, கண்டிப்பா உங்களால ப்ராஃபிட் எடுக்க முடியும். அந்த ரிஸ்க் எப்படி எடுக்கணுங்கிறத நான் அடுத்தடுத்து சொல்றேன். இப்போ சேஃப் ஓன் ஆப்ஷன் அப்படின்னு வந்துட்டோம் அப்படின்னா அதுல ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி மார்க்கஸ் ஸ்டோனிஸ். மார்க்கஸ் ஸ்டோனிஸ் பொறுத்த வரைக்கும் பேட்டிங்ல நம்பர் 3ல வராரு. அண்ட் தென் பவுல்ல மினிமம் 2ல இருந்து 3 ஓவர் கம்ப்ளீட் பண்றதான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இந்த வென்யூ கொஞ்சம் பவுலிங்க்கு சூட்டபிளான வென்யூ தான். ஸோ லாங் பவுண்டரிஸ் இருக்கனால கண்டிப்பா இவருக்கு 1 or 2 விக்கெட்ஸ் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. மினிமம் ஒரு விக்கெட் எடுத்து பேட்டிங்ல ஒரு 10 ரன் அடிச்சா போதும், ஒரு 50+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் மார்க்கஸ் ஸ்டோனிஸ் இந்த பர்டிகுலர் மேட்ச் எடுத்து கொடுக்கறதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. அண்ட் தென் அதை விட நம்ம சேஃபான ஆப்ஷன் அப்படின்னா நல்லா யோசிங்க,
ட்ரீம் 11க்குள்ள ஒரு ட்ரீம் பிளேயர் வரணும் அப்படின்னா அவங்க ஒரு 40 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் எடுத்துருக்கணும். மினிமம் ஒரு 40 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் எடுத்தாங்க அப்படின்னா அவங்க ஈஸியா ட்ரீம் டீம் விளையாடுறதான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அந்த 40 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் இந்த பிளேயர்ஸ் எல்லாருமே எடுத்து கொடுக்கறதான சான்ஸ் இருக்கு. அண்ட் தென் ஜாஸ் பட்லர் ரீசெண்ட் டைம் பேட்டிங்ல செம ஃபார்ம்ல இருக்காரு, நமக்கு நல்லாவே தெரியும். உள்ள நின்னுட்டாரு அப்படின்னா அடிச்சுக்கிட்டே இருப்பாரு. ஸோ அண்ட் தென் ஜாஸ் பட்லர், எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் 2 பேர் தான் ஓப்பன் ஆட போறாங்க. எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் அட்டாக்கிங் பேட்ஸ்மேன் தான் பவர் பிளேலயே. அண்ட் தென் ஜாஸ் பட்லர் கொஞ்சம் டைம் எடுத்துப்பார். ஸோ பவர் பிளேவை கொஞ்சம் யூட்டிலைஸ் பண்ணுவார் லைட்டா. ஆனா எப்படி சிங்கிள்ஸ் கன்சிக்யூட்டிவ் ஆடுறாரா இல்ல பவுண்டரிஸ் அடிக்கிறாராங்கிறது பவுலர்னால கண்டுபிடிக்கவே முடியாது. ஆனா இவர் பேட்ல இருந்து ஸ்கோர் வந்துகிட்டே இருக்கும். ஒரு 20 ரன்ல இருந்து ஒரு 25 ரன் அடிச்சா போதும், ஒரு 40+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வந்துருவாரு. ஏன்னா ஃபீல்டிங்ல அதிகமா லாங்ல தான் நிற்பாரு. எவரி மேட்ச் மினிமம் ஒரு கேட்சாவது பிடிச்சிருவாரு ஜாஸ் பட்லர். ஸோ ஒரு 40+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் இந்த பர்டிகுலர் மேட்ச் நம்ம ஜாஸ் பட்லர் நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் தென் கேஎல் ராகுல் டிஎல் ஆப்ஷன் இருக்கக்கூடிய பிளேயர் பேட்டிங்ல நம்பர் 5ல வர போறாரு. ஏன்னா இந்தியன் டீம் பொறுத்த வரைக்கும் மிடில் ஆர்டர் இப்போ கேஎல் ராகுல நம்பிதான் இருக்கு. T20 பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி ஓபனர் ஸ்ட்ராங் பண்ணிட்டாங்க. ரோஹித் சர்மா அண்ட் தென் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் அண்ட் தென் ஒன் டவுன்ல விராட் கோலி. ஸோ இந்த மாதிரி டாப் ஆர்டர்ல பேட்ஸ்மேன் நல்லாவே இருக்கனால கேஎல் ராகுல் நம்பர் 5ல தான் இந்தியன் டீம் ஆட போறாரு. சேம் அதே ரோல்ல தான் இப்போ லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ்க்காக ஆடத்துக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அண்ட் தென் அது மட்டும் இல்லாம விக்கெட் கீப்பர் இவர் தான் பண்ண போறாரு. ஸோ மேக்சிமம் 90% கேஎல் ராகுல் தான் விக்கெட் கீப்பர் பண்றதான பாசிபிள் இருக்கு. அண்ட் தென் பேலன்ஸ் 10% தான் குடன் டீகாக் பண்றதான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அண்ட் தென் கேஎல் ராகுல் பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பர் பண்றாரு அப்படின்னா ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ். அண்ட் தென் அது மட்டும் இல்லாம நம்பர் 5ல ஒரு செம்ம ஆவரேஜ் வச்சிருக்காருங்க. உள்ள வந்துட்டாரு அப்படின்னா குயிக்கா ஒரு 20ல இருந்து ஒரு 30 ரன் வரைக்கும் நம்ம கேஎல் ராகுல் பேட்ல இருந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஈஸியா இவருமே ஒரு 40+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் எடுத்து ட்ரீம் டீம்ல வரதான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அண்ட் தென் ரவிச்சந்திரன் அஸ்வின் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்றதான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இந்த வென்யூல பவுலிங்க்கு ரொம்பவே சப்போர்ட்டிவான ட்ராக். அண்ட் தென் அது மட்டும் இல்லாம ஆப்போசிட் டீம்ல குடன் டீகாக் அந்த நிக்கோலஸ் பூரன் இந்த மாதிரி டாப் ஆர்டர்லயே ஒரு 3 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க. ஸோ கண்டிப்பா ரவிச்சந்திரன் அஸ்வின் பொறுத்த வரைக்கும் அவர்கிட்ட இருந்து நம்ம 1ல இருந்து ஒரு 2 விக்கெட், அதுல ஒரு விக்கெட் எல்பியாவோ போல்டாவோ கிடைச்சா போது இவர் 40+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் எடுத்து ட்ரீம் டீம்ல வந்துருவாரு. அண்ட் தென் ரவி பிஸ்னாய் லெக் பிரேக் ஸ்பின்னருக்கு கண்டிப்பா எவருமே ஸ்ட்ரகிள் ஆவாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம இவர் ரீசெண்ட் டைம் செம ஃபார்ம்ல இருக்கக்கூடிய பிளேயர். நம்ம நல்லாவே பார்த்தோம். இப்போ ரீசெண்டா இந்தியா விளையாடும் போது அந்த மேட்ச்ல சூப்பர் ஓவர் வந்தது. அந்த சூப்பர் ஓவரை ட்ரமண்டஸா போல் பண்ணி மேட்சை வின் பண்ணி கொடுத்தாரு. ஸோ சேம் நல்லாவே நல்ல இன்டென்ட்டோட போல் பண்றாரு. நிறைய கூகுள்ஸ் போறதுனால இவருக்கு விக்கெட்ஸ் நிறையவே கிடைக்கும். அது பர்டிகுலர்லி செகண்ட் இன்னிங்ஸ்ல லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் போல் பண்ண போறாங்க அப்படின்னா நீங்க ரிஸ்கா ரவி பிஸ்னாய் ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல கூட ட்ரை பண்ணலாம். அதுவே ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் அப்படின்னா நீங்க உள்ள பிக் பண்ணுங்க. ஒரு 40+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் எடுத்து ரவி பிஸ்னாய் ட்ரீம் டீம்ல வரதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். அண்ட் தென் யஸ்வந்தர் சஹல் ரொம்ப நாளைக்கு அப்புறம் விளையாட போறாரு. இருந்தாலும் இவரு 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணதான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ரவிச்சந்திரன் அஸ்வின், யஸ்வந்தர் சஹல் இவங்க 2 பேரும் தான் ராஜஸ்தான் ராயல்ஸோட கீ பவுலர். ஸோ இவங்க ஓவர் பேட்ஸ்மேன் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆவாங்க. ஸோ கண்டிப்பா இவர்கிட்ட இருந்து நம்ம 1ல இருந்து ஒரு 2 விக்கெட் நம்ம சட்டா எதிர்பார்க்கலாம். ஈஸியா 40+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் யஸ்வந்தர் சஹல் எடுத்து கொடுக்கறதான சான்ஸ் இருக்கு. ஸோ இந்த 6 பிளேயருமே சேஃபான ஆப்ஷன்ல வந்துருவாங்க. நீங்க மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டீம்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் தென் ரிஸ்க் எடுக்கணும்னு சொன்னோம்ல, அந்த ரிஸ்க் என்ன மாதிரிலாம் எடுக்கலாம் அப்படின்னா இவங்க 3 பேருமே லோ பர்சன்டேஜ்ல பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இந்த பர்டிகுலர் மேட்ச் இருக்கிறதான சான்ஸ் இருக்கு. அண்ட் தென் மோஸ்ட்லி இவங்களை நம்ம டீம்ல பிக் பண்றோம். ஒரு நல்ல பாசிட்டிவா விளையாண்டாங்க அப்படின்னா நம்ம கண்டிப்பா ரேங்க் வைஸ் டாப்ல போவோம். ஒரு ஹியூஜ் ப்ராஃபிட் கிடைக்கிறதான சான்ஸ் இருக்கும். ஆனா அதுவே இவங்க சொதப்பிட்டாங்க அப்படின்னா நம்மளோட டீம் ஃபிளாப் ஆகி லாஸ் ஆகிறதான சான்ஸ் கூட இருக்கும். ஸோ நமக்கு ஒரு ப்ராஃபிட் கிடைக்கிறதும் லாஸ் ஆகிறதும் இந்த லோ பர்சன்டேஜ் பிக்ல தான் இருக்க போகுது. அந்த லோ பர்சன்டேஜ்ல இந்த பர்டிகுலர் மேட்ச் பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இருக்கிறது சமர் ஜோசப் உள்ள பிளே பண்றாரு அப்படின்னா கண்டிப்பா இவற்றிருந்து நம்ம 1ல இருந்து ஒரு 3 விக்கெட் வரைக்கும் நம்ம சாலிடா எதிர்பார்க்கலாம். நல்ல பேஸ் அண்ட் லைன் அண்ட் எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கு. ஸோ கண்டிப்பா இவர் பேட்ஸ்மேன் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிறதான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஏன்னா ஆப்போசிட் டீம்ல இனிஷியலா ஓபன் ஆடக்கூடியது ஜாஸ் பட்லர் அண்ட் தென் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால். இவங்க 2 பேருமே கொஞ்சம் இயர்லியா விக்கெட்டை யாரோ ஒருத்தர் சமர் ஜோசப் விக்கெட்டை விடுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அந்த டெத்ல போல் பண்றதுனால அவருக்கு ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜஸ் இருக்கு. அண்ட் தென் ரோமன் பவல் பொறுத்த வரைக்கும் பேட்டிங்ல அவர் பேட்ல பட்டுருச்சு அப்படின்னா அவரை ஸ்டாப் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். பவுலர்ஸ் அவர் விக்கெட் எடுக்க ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆவாங்க. ஒன்னு ரோமன் பவல் இயர்லியா சிங்கிள் டிஜிட்ல விக்கெட்டை விட்டுருவாரு. இல்லைன்னா ஒரு 30 to ஒரு 50 ரன் வரைக்கும் ஆடிடுவாரு. அந்த மாதிரி ஒரு 30+ ரன் அடிச்சிட்டாரு அப்படின்னா லோ பர்சன்டேஜ்ல ரோமன் பவல் பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இருக்கிறதான சான்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். அண்ட் தென் ட்ரெண்ட் போல்ட் பொறுத்த வரைக்கும் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணக்கூடிய பவுலர். இனிஷியலா நியூ பால் அந்த டெத்ல போல் பண்றதுனால அவருக்கு மிகப்பெரிய அட்வான்டேஜஸ் இருக்கு. ஸோ அதுல டெத்ல போல் பண்ணும்போது ஒரு 2 விக்கெட் எடுத்துட்டாரு அப்படின்னா லோ பர்சன்டேஜ்ல ட்ரெண்ட் போல்ட்டும் பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இருக்கிறதான சான்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ சமர் ஜோசப், ரோமன் பவல், ட்ரெண்ட் போல்ட் இவங்க 3 பேருமே இந்த பர்டிகுலர் மேட்ச் லோ பர்சன்டேஜ்ல
பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இருக்கிறதான சான்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ இதை விட இன்னும் நீங்க ரொம்ப ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ரோமன் பவல் பதில் நீங்க சிம்ரன் ஹெட்மயரை நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ சிம்ரன் ஹெட்மயர் ஃபீல்டிங்ல அதிகமா லாங்ல நிற்பாரு, அதுல 1 or 2 கேட்ச் பிடிப்பாரு. ஆனா அவர் பேட்லயும் பட்டுருச்சு அப்படின்னா அவரையுமே ஸ்டாப் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அண்ட் தென் நீங்க சமர் ஜோசப் பதில் நிக்கோலஸ் பூரனை ஒரு ஆப்ஷன்ல நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா டாப் ஆர்டர்ல கொலாப்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னா நிக்கோலஸ் பூரன் உள்ள நிக்கிறாரு அப்படின்னா அவரு பேட்ல இருந்து ஒரு நல்ல ஸ்கோர் வரதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. அண்ட் தென் ட்ரெண்ட் போல்ட்டுக்கு பதில் நீங்க ரொம்ப ரொம்ப ரிஸ்கியா குல்தீப் சனை நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். குல்தீப் சன் இனிஷியலா நியூ பால்ல போல் பண்றாரு. குல்தீப் சன் ட்ரெண்ட் போல்ட் 2 பேரும் தான் போல் பண்ண போறாங்க. சப்போஸ் குல்தீப் சனுக்கு 1 or 2 விக்கெட் கிடைச்சிருச்சு அப்படின்னா ட்ரெண்ட் போல்ட்டுக்கு விக்கெட் கிடைக்க ஸ்டாப் ஆயிடும். ஸோ அதனால குல்தீப் சனையும் ட்ரெண்ட் போல்ட்டையும் நீங்க ரிஸ்க் எடுக்கிற டீம்ல சஃபுல் பண்ணி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ சமர் ஜோசப், ரோமன் பவுல், ட்ரெண்ட் போல்ட் இவங்க 3 பேருமே லோ பர்சன்டேஜ்ல பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இந்த பர்டிகுலர் மேட்ச் வந்துருவாங்க. இதை விட நீங்க ரிஸ்க் எடுக்க தயார் அப்படின்னா நிக்கோலஸ் பூரன், சிம்ரன் ஹெட்மயர், குல்தீப் சன் இவங்களை நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் தென் பேலன்ஸ் இருக்க இவங்க எல்லாருமே 40% இருந்து 70% யூசர்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துருப்பாங்க. ஸோ நீங்க மல்டிபிள் கிராண்ட் லீக்ல இவங்களை சஃபுல் பண்ணி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அதுல ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி சஞ்சு சாம்சன். சஞ்சு சாம்சனோட மிகப்பெரிய அட்வான்டேஜஸ் என்னன்னா விக்கெட் கீப்பர் பண்ண போறாரு. ஸோ விக்கெட் கீப்பர்லேயே கேட்சோ, ஸ்டெம்பிட்டோ, ரன் அவுட்டோ கிடைக்குது அப்படின்னா அதுல ஒரு பர்டிகுலர் ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வந்துருவாரு. லாஸ்ட் மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா சிஎஸ்கே மேட்ச்ல தோனி பேட்டிங்லேயே உள்ள வரல, ஆனா 2 கேட்ச் ஒரு ரன் அவுட் கிடைச்சிருந்தனால அதுலயே அவர் 30 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வந்துட்டாரு. சேம் அதே மாதிரி தான் சஞ்சு சாம்சன் ஒரு 20 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் அதுல வந்துருவாரு. உள்ள பிளே பண்ணதுக்கு ஒரு 4 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ். அண்ட் தென் பேட்டிங்ல உள்ள வந்து ஒரு 15, ஏன்னா டாப்லேயே வராரு, நம்பர் 3 ஆர் நம்பர் 4லயே வர போறாரு. ஸோ அந்த மாதிரி உள்ள வந்து ஒரு 20 ரன் அடிச்சிட்டாரு அப்படின்னா ஒரு 50+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் சஞ்சு சாம்சன் வந்து நம்ம இந்த பர்டிகுலர் மேட்ச் நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் தென் குருணால் பாண்டியா பொறுத்த வரைக்கும் அவருடைய மிகப்பெரிய அட்வான்டேஜஸ் 3ல இருந்து 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவார். ஸோ அதுல மினிமம் ஒரு விக்கெட் எடுத்துட்டா கூட சப்போஸ் டாப் ஆர்டர்ல லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் விக்கெட்டை விட்டுட்டாங்க அப்படின்னா குருணால் பாண்டியா உள்ள வந்து ஒரு 20 ரன் அடிச்சிட்டாரு அப்படின்னா இவருமே பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இந்த பர்டிகுலர் மேட்ச் இருக்கிறதான சான்ஸ் இருக்கு. அண்ட் தென் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் ரீசெண்ட் டைம் செம்ம ஃபார்ம்ல இருக்கக்கூடிய பிளேயர். எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் பொறுத்த வரைக்கும் அவர் பேட்ல பட்டுருச்சு அப்படின்னா ஸ்டாப் பண்றது ரொம்ப கஷ்டம் தான். இருந்தாலும் நியூ பால்ல அட்டாக்கிங் பேட்டிங் தான். ஸோ பவர் பிளேல எவரி ஃபர்ஸ்ட் பால் இருந்தே பவுண்டரிஸ் ஆடக்கூடிய பிளேயர். ஸோ எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் ஒரு 30ல இருந்து ஒரு 50 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் இந்த பர்டிகுலர் மேட்ச் அவுட் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் தென் குடன் டிகாக் மேக்ஸிமம் ஒரு பேட்டிங் ஆப்ஷன் வரப்போ மட்டும்தான் ஆடுறதுக்கான சான்ஸ் இருக்கு. சப்போஸ் குடன் டிகாக் உள்ள பிளே பண்ணல, கைல் மேயர்ஸ் உள்ள பிளே பண்ண போறாரு அப்படின்னா கைல் மேயர்ஸை ஒரு மஸ்ட் பிக்கா வைங்க. ஏன்னா கைல் மேயர்ஸ் ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து பவுண்டரிஸ் ஆடிடுவாரு. குவிக் ஃபயரா ஒரு 20ல இருந்து ஒரு 40 ரன் ஆவரேஜா இதை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா அதுவே குடன் டிகாக் பொறுத்த வரைக்கும் அவரை 50-50 ஆப்ஷன்ல ட்ரை பண்ணுங்க. ஏன்னா ரீசெண்டா ஒரு ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ஃபிளாப் ஆயிட்டு இருக்காரு, கொஞ்சம் ஃபார்ம் அவுட்ல இருக்காருன்னு தெரியுது. ஸோ அவர் ஒரு 20-30 ரன் அடிச்சா மட்டும் தான் ட்ரீம் டீம்ல வர முடியும். சப்போஸ் குடன் டிகாக் உள்ள பிளே பண்றாரு, கைல் மேயர்ஸ் உள்ள பிளே பண்ணலாம் அப்படின்னா குடன் டிகாக்கையும் தேவ்தத் படிகல் இவங்க 2 பேர்த்தையும் நீங்க மல்டிபிள் கிராண்ட் லீக்ல சஃபுல் பண்ணி நீங்க ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் தென் ஆவேஸ் கான் இவருடைய மிகப்பெரிய அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னா டெத்ல போல் பண்ண போறாரு. ஸோ அதுதான் இவரோட மிகப்பெரிய அட்வான்டேஜ். ஸோ இனிஷியலா நியூ பால் விக்கெட் கிடைக்கல அப்படின்னாலும் டெத்ல 1 or 2 விக்கெட்ஸ் எடுத்து ஈஸியா ட்ரீம் டீம்ல வந்துறாரு. அது பர்டிகுலர்லி லாஸ்ட் சீசன்ல லக்னோல தான் பிளே பண்ணாரு. கண்டிப்பா அவங்களோட சீக்ரெட்ஸ் நிறைய தெரிஞ்சிருக்கும். ஸோ நெட்ல நிறைய போல் பண்ணிருப்பாரு. ஸோ கண்டிப்பா அவங்களோட வீக்னஸ் பால் எதை போட்டோம் விக்கெட் எடுக்கிறதான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ ஆவேஸ் கான் ஒரு மஸ்ட் பிக்கா இந்த பர்டிகுலர் மேட்ச் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அது பர்டிகுலர்லி ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ராஜஸ்தான் ராயல்ஸ் பவுல் பண்ண போறாங்க அப்படின்னா ஸோ இவங்க எல்லாத்தையுமே நீங்க மல்டிபிள் கிராண்ட் லீக்ல உங்க மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி சஃபுல் பண்ணி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் தென் கிராண்ட் லீக்கு சூட்டபிளான ஒரு 14 ஃபேண்டசி பிளேயர் யாரெல்லாம் இருக்கிறதான சான்ஸ் அதிகமா இருக்குங்கிறத பார்ப்போம். ரவிச்சந்திரன் அஸ்வின் 1, மார்க்கஸ் ஸ்டோனிஸ் 2, யஸ்வந்தர் சகால் 3, கேஎல் ராகுல் 4, சஞ்சு சாம்சன் 5, ரவி பிஸ்னாய் 6, ஜோஸ் பட்லர் 7, எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் 8, குடன் டிகாக் கைல் மேயர்ஸ் உள்ள பிளே பண்றாரு. குடன் டிகாக் பிளே பண்ணலாம் அப்படின்னா கைல் மேயர்ஸ் ஒரு மஸ்ட் பிக்கா வச்சுக்கோங்க. இல்ல குடன் டிகாக் தான் உள்ள பிளே பண்ண போறாரு அப்படின்னா குடன் டிகாக் தேவ்தத் படிகலையும் சஃபுல் பண்ணி நீங்க ட்ரை பண்ணி பாத்துங்க. 9 ஆவேஸ் கான் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் அப்படின்னா மஸ்ட் பிக் 10, குருணால் பாண்டியா 11, ட்ரெண்ட் போல்ட் 12, ரோமன் பவல் 13, அண்ட் தென் சமர் ஜோசப் 14. இந்த ட்ரெண்ட் போல்ட், ரோமன் பவல், சமர் ஜோசப் இவங்க எல்லாருமே லோ பர்சன்டேஜ்ல பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இந்த பர்டிகுலர் மேட்ச் இருக்கிறதான சான்ஸ் இருக்கு. ஸோ இதை விட நீங்க இன்னும் ரிஸ்க் எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா சிம்ரன் ஹெட்மயர், குல்தீப் சன், நிக்கோலஸ் பூரன்,
ஸோ இவங்கள நீங்க இன்னும் கூட ரிஸ்க் எடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இவங்க இந்த 3 பேருக்கு பதில் ஆல்டர்னேட்டிவா. ஸோ இந்த 14 பிளேயர்ஸை நீங்க மல்டிபிள் கிராண்ட் லீக்ல சஃபல் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. இந்த 14 பிளேயரை யூஸ் பண்ணி தான் நம்ம 11 பிளேயர் கொண்ட ஒரு டீமை ரெடி பண்ண போறோம். அதுல 8 பிளேயர்ஸ் வரைக்கும் ட்ரீம் டீம்ல வந்துட்டாங்க அப்படின்னா நமக்கு இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் லாஸ் ஆகாது. அதுவே 10 பிளேயர்ஸ் வரைக்கும் ட்ரீம் டீம்ல வந்துட்டாங்க அப்படின்னா ஒரு ஹியூஜ் ப்ராஃபிட் கிடைக்கிறதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. அண்ட் தென் பேஸ் டீம் எந்த மாதிரி நீங்க கிரியேட் பண்ணணும் அப்படிங்கறத தான் நம்ம பார்க்க போறோம். கேஎல் ராகுல் விக்கெட் கீப்பர் பண்ண போறாரு அப்படின்னா கேஎல் ராகுல ஒரு மஸ்ட் பிக்கா நீங்க வச்சுக்கோங்க. அந்த ஆல்ரவுண்டர்ல இருந்து ரவிச்சந்திரன் அஸ்வின், குருணால் பாண்டியா, மார்க்கஸ் ஸ்டோனிஸ், அந்த பவுலிங்ல எடுத்துட்டோம் அப்படின்னா யஸ்வந்தர் சஹல், ரவி பிஸ்னாய். ஸோ இதுதான் நம்மளோட பேஸ் டீம். இந்த பர்டிகுலர் டீம்ல இருந்து நம்ம யாரெல்லாம் இன்னும் ஆட் பண்ணலாம் அப்படின்னா அந்த விக்கெட் கீப்பர்ல தான் இங்க குடன் டிகாக் அல்லது இங்க தேவ்தத் படிக்கல் இவங்களை நீங்க 50-50 ஆப்ஷன்ல சஃபுல் பண்ணி நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப ரிஸ்க் எடுக்கிற டீம்ல நிக்கோலஸ் பூரனுக்கு ஒரு ஆப்ஷன் நீங்க கொடுக்கலாம். அண்ட் தென் ஜாஸ் பட்லர் அவருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ், அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் ஒரு 70% டீம்ல ஜாஸ் பட்லருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். அண்ட் தென் சஞ்சு சாம்சனுக்கு ஒரு 80% டீம்ல நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். ஸோ இதுல அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ்னா கேஎல் ராகுல், ஜாஸ் பட்லர், சஞ்சு சாம்சன் இவங்க 3 பேரும் விக்கெட் கீப்பர்ல சேஃபான ஆப்ஷன்ல வந்துருவாங்க. மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டீம்ல நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அந்த அதை விட ரிஸ்க் எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா குடன் டிகாக ட்ரை பண்ணுங்க. அந்த நிக்கோலஸ் பூரன் ரொம்ப ரொம்ப ரிஸ்கான ஆப்ஷன். அந்த நீங்க இன்னும் லோ பர்சன்டேஜ் ரிஸ்க் எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா த்ரூ ஜூரல் அவர் இம்பாக்ட் பிளேயரா உள்ள வந்து விளையாடுறதுக்கான சான்ஸ் இருக்கு. அது ரொம்ப ரொம்ப ரிஸ்கான ஆப்ஷன் தான். உங்களோட ஓன் ஐடியால இருந்து நீங்க ட்ரை பண்ணிக்கோங்க. அண்ட் தென் பேட்டிங் யூனிட் வந்துட்டோம் அப்படின்னா நீங்க பேட்டிங்ல யார் யாருக்கெல்லாம் ட்ரை பண்ணலாம் அப்படின்னா எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் ஒரு மஸ்ட் பிக்கா நீங்க வச்சுக்கோங்க. அண்ட் தென் குடன் டிகாக்கு தேவ்தத் படிக்கலி நான் சொன்ன மாதிரி நீங்க சஃபல் பண்ணி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் தென் ரிஸ்க் எடுக்கிற டீம்ல ரோமன் பவல் அவருக்கு ஒரு நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். ரோமன் பவலை விட நீங்க இன்னும் ரிஸ்க் எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா சிம்ரன் ஹெட்மயர். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ல நீங்க பேட்டிங்ல போகலாம். அந்த ஆல்ரவுண்ட்ல பொறுத்த வரைக்கும் ரவிச்சந்திரன் அஸ்வின், குருணால் பாண்டியா, மார்க்கஸ் ஸ்டோனிஸ் இது ஒரு சேஃபான ஆப்ஷன்ல வந்துருவாங்க. அண்ட் தென் பவுலிங் யூனிட் சைட் நம்ம போயிட்டோம் அப்படின்னா யஸ்வந்தர் சஹல், ரவி பிஸ்னாய் இதை பேஸ் டீம். அந்த எக்ஸ்ட்ராவா யார் யாரெல்லாம் ஆட் பண்ணலாம் அப்படின்னா நீங்க ராஜஸ்தான் ராயல்ஸ்ல இருந்து ட்ரெண்ட் போல்ட் அவருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். அண்ட் தென் அதை விட நீங்க ரிஸ்க் எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா குல்தீப் சனுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். அண்ட் தென் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் வந்துட்டீங்க அப்படின்னா ஆவேஸ் கானுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். அண்ட் தென் ரொம்ப ரொம்ப ரிஸ்க் எடுக்கிற டீம்ல சமர் ஜோசப் அவருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். சமர் ஜோசப் உள்ள பிளே பண்ணல, நவீன் உல்காக் தான் உள்ள பிளே பண்றாரு அப்படின்னா நவீன் உல்காக், மோசின் கான் இவங்க 2 பேருக்கு நீங்க மல்டிபிள் கிராண்ட் லீக்ல சஃபல் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பேஸ் டீம் ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணிட்டு அதுக்கடுத்து மற்ற பிளேயர்ஸை எல்லாருமே நீங்க மல்டிபிள் கிராண்ட் லீக்ல சஃபல் பண்ணி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. எதனால இந்த மாதிரி ஒரு பேஸ் டீம் நான் கிரியேட் பண்ண சொல்றேன் அப்படின்னா ஸோ இந்த 6 பிளேயர்ஸ் கொஞ்சம் ட்ரீம் டீம்ல வந்துட்டாங்க. ஏன்னா சேஃபான ஆப்ஷன். ஸோ இவங்க எல்லாரும் ட்ரீம் டீம்ல வந்துட்டாங்க அப்படின்னா நமக்கு இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் லாஸ் ஆகாது. ஸோ நமக்கு ஃபேண்டஸை பொறுத்த வரைக்கும் ஃபினான்சியல் ரிஸ்க் உள்ள சைட்ஸ் நமக்கு லாஸ் இல்லாம விளையாடணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த பேலன்ஸ் இருக்க பிளேயரை மட்டும் நீங்க மல்டிபிள் கிராண்ட் லீக்ல சஃபல் பண்ணி நீங்க ரிஸ்க் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா ஒரு நல்ல ப்ராஃபிட் எடுத்து கொடுக்கறதான சான்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. அண்ட் தென் இப்போ கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு யாரெல்லாம் எலிஜிபிளா இருப்பாங்க அப்படிங்கறத பார்ப்போம். கேஎல் ராகுல், ரவிச்சந்திரன் அஸ்வின், மார்க்கஸ் ஸ்டோனிஸ் இவங்க 3 பேருமே சேஃபான கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு ரொம்பவே எலிஜிபிளா இருப்பாங்க. அண்ட் தென் கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கிற டீம்ல ஜாஸ் பட்லர், ரவி பிஸ்னாய், ஒயிட் சஹல் இவங்க 3 பேரும் ரிஸ்கான கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு ரொம்ப ரொம்ப எலிஜிபிளா இருப்பாங்க. இதை விட நீங்க ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால ஒரு ரிஸ்கா வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் தென் சஞ்சு சாம்சனை ஒரு ரிஸ்கா நீங்க வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் தென் நீங்க லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் சைடு வந்துட்டீங்க அப்படின்னா சமர் ஜோசப் உள்ள பிளே பண்ண போறாரு அப்படின்னா சமர் ஜோசப்பை ரிஸ்கா நீங்க ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் தென் குருணால் பாண்டியாவை ரிஸ்கா ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இவங்க எல்லாத்தையுமே நீங்க மல்டிபிள் கிராண்ட் லீக்ல கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல சப்போர்ட் பண்ணி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோக்கு லைக் பண்ணி நம்ம சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.